கொஸ்டின் நம்பர் 18 ஆர் எபிசோட் 18. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஃபுல் கால்குலேட்டர் செய்ய போகிறோம். ஒரு ப்ராப்பர் ஃபுல் ப்ளோன் கால்குலேட்டர் செய்ய போகிறோம். ஓகே, இந்த கால்குலேட்டர் ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு என்னென்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட கால்குலேட்டர் மாதிரி நமக்கு ஒன்று இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுவோம்னா டிவைட் மட்டும்தான் பண்ணும். கரெக்டாக இப்போ நமக்கு என்ன வேணும்னா இங்கே ஒரு ப்ளஸ் வேணும், இங்கே ஒரு மைனஸ் வேணும், இங்கே ஒரு இன்ட்டு வேணும், இங்கே ஒரு டிவைட் வேணும். 4 இருந்துருச்சுன்னா இங்கே ரெண்டையும் கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுத்தோம்னாலும் அது நடந்துடும். ஓகேவா? ஆனால் ஒரு பிரச்சனை, இதுக்கு உங்களில் யாருனாலையாவது ஆன்சர் யோசிக்க முடியுதான்னு பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஆன்சர் யோசிச்சிங்கன்னா நீங்கள் செம ஸ்மார்ட்டு. இப்போது இது ஏன் கீழே கீழே வந்திருக்கு? ஸ்டாக் பேனலுக்குள்ளே தான் இதை வச்சுருக்கோம். அது புரியுது தானே? கிரிட்டுக்குள்ளே ஒரு ஸ்டாக் பேனல் இருக்குது. ஸ்டாக் பேனலுக்குள்ளே டெக்ஸ்ட் பாக்ஸும் ஒரு பட்டனும் ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கும் இருக்குது. இது புரியுது தானே எல்லாத்துக்குமே? இப்போது இந்த இடத்துல நம்ம ஓரியன்டேஷன் ஒன்று கொடுக்கணும். இந்த ஓரியன்டேஷன் ஹரிசான்டல்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஹரிசான்டல்னு கொடுத்துருக்கோமா, அப்போ ஸ்டாக் பேனலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஹரிசான்டலாக வரும். அதாவது எப்படி வரும்னு பாருங்க. இப்போ எல்லாம் சைடில் வருதா? அப்படி வரும். அதுவே ஹரிசான்டலுக்கு பதிலாக இந்த ஓரியன்டேஷன் வெர்டிக்கல்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ எல்லாமே உங்களுக்கு கீழே கீழே வரும். ஓகேவா? நீங்கள் எதுவும் கொடுக்காமட்டா டிஃபால்ட்டாக அது வெர்டிக்கல் எடுத்துக்கும். ஆனால் எனக்கு இப்போ என்ன தெரியுமா வேணும்? இது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இல்லை. முதல்ல இதெல்லாம் ஒழுங்காக மாற்றுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர், இது ஃபர்ஸ்ட் நம்பரு, இது செகண்ட் நம்பர். இப்போது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆடும் பண்ண முடியணும், சப்ட்ராக்டும் பண்ண முடியணும், டிவிஷனும் பண்ண முடியணும், எல்லாமே பண்ண முடியணும். கரெக்டாக? அப்போ இது ஜாயின் நேம்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆட் பண்ண முடியணும்னா எனக்கு ஒரு ப்ளஸ் வேணும். ஸோ எனக்கு மைனஸ் வேணும், மல்டிப்ளை வேணும், அடுத்து டிவைட் வேணும். அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் இப்போ இதெல்லாம் ரன் பண்ண எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும்ல? எல்லாம் கீழே கீழே வரும். ஏன்னா வெர்டிக்கல் இருக்குது. எனக்கு இப்படி வேண்டாம். எனக்கு எப்படி வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இப்படி வேணும். ஆனால் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு டிவைட் எனக்கு ஒரே லைனில் வேணும். இப்போ இதை நான் இன்னும் டீட்டெயில்டாக ஸ்லோவாக ஆனால் திரும்ப சொல்ல போகிறேன். பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது இங்கே ஒரு ஸ்டாக் பேனல் இருக்குது. கரெக்டாக? இந்த ஸ்டாக் பேனலுக்குள்ளே தான், இந்த ஸ்டாக் பேனலுக்குள்ளே என்னென்ன இருக்குது? 2 டெக்ஸ்ட் பாக்ஸும் 4 பட்டனும் ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கும் இருக்குது. எனக்கு என்ன வேணும்னா இந்த 4 பட்டன் இருக்கு இல்லையா, இந்த 4 பட்டனும் இன்னொரு ஸ்டாக் பேனலுக்குள்ளே நம்ம வச்சிடறோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாக் பேனலோட ஓரியன்டேஷன் இருக்குல்ல, இந்த ஓரியன்டேஷனை நம்ம ஹரிசான்டலில் வச்சிடறோம். ஓகே, அப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எதெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள் உள்ள. எனக்கு இந்த மெயின் ஸ்டாக் பேனல் இருக்குல்ல, இந்த மெயின் ஸ்டாக் பேனல் வச்சுக்கோம், இதை குட்டி ஸ்டாக் பேனல் வச்சுக்கோம். ஃபுல்லாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஒரு கிரிட் இருக்குது. அந்த கிரிட்டுக்குள்ளே 4 ஸ்பேஸ் விட்டு என்ன வந்திருக்கு? ஒரு ஸ்டாக் பேனல் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்டாக் பேனலுக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கா, இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கா, ஒரு ஸ்டாக் பேனல் இருக்குது, அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பிளாக் இருக்குது. இப்போ இந்த 4 பட்டனை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. ஏன்னா இந்த 4 பட்டன் அந்த ஸ்டாக் பேனல் கூட போயிடுது. இப்போ இந்த குட்டி ஸ்டாக் பேனலுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் தான் 4 பட்டன் இருக்குன்னு சொல்லணும். புரியுதா எல்லாத்துக்குமே? இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்ட்டு பாருங்க. இப்படி வந்துருச்சா? இப்போ இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னா, இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணாலும் ஐ திங்க் டிவைடு தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் டிவைடு தான் இருக்கும். ஓகே, இப்போ 4 இருக்கா? நமக்கு 4 எலிமெண்ட் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு ஸ்டாக் பேனல், அப்புறம் இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக். இந்த 4ம் வந்துருச்சு. கரெக்டா? இந்த 4ம் நம்மளோட மெயின் ஸ்டாக் பேனலுக்குள்ள இருக்கு. மெயின் ஸ்டாக் பேனலோட ஓரியன்டேஷன் என்ன? வெர்டிக்கல்னு இருக்கு. அதனால தான் 2 டெக்ஸ்ட் பாக்ஸும் ஒரு ஸ்டாக் பேனலும் ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கும் வெர்டிக்கல் அலைங்க இருக்கு. புரியுதா? ஏன்னா இந்த 4மே இருக்கிறது, இது தனியாக 4 இல்லை. எஸ் ஐ நோ, இது எல்லாம் ஒவ்வொரு பட்டன் தான். ஆனால் இந்த 4 பட்டனும் இப்போ ஒரு ஸ்டாக் பேனலுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எப்படின்னா, நீங்கள் அத்தனை பேருமே ஸ்கைநெட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. ஸ்கைநெட் ஆர்டி காலேஜுக்குள்ளே இருக்குது. இப்போ ஆர்டி காலேஜுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, நான் ஸ்கைநெட் 2 இருக்குதுன்னு சொன்னால் போதும். கரெக்டாக? ஸ்கைநெட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ இருக்கப்போ உங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. கரெக்டாக? ஸ்கைநெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரூல்ஸுமே உங்களுக்கு அப்ளிகபிள் தான் ஆட்டோமேட்டிக்காக. கரெக்டாக? ஸோ அதனால நாம் இதை ஸ்டாக் பேனலாக தான் பார்ப்போம்.
நாம பார்க்க மாட்டோம். மெயின் ஸ்டாக் பேனல் வந்து இது ஒரு குட்டி ஸ்டாக் பேனலா தான் பார்க்கும். ஸோ மெயின் ஸ்டாக் பேனலோட கண்ணுக்கு அதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 டெக்ஸ்ட் பாக்ஸ், 1 ஸ்டாக் பேனலும், 1 டெக்ஸ்ட் பிளாக்கும் தான். அதோட ஓரியன்டேஷன் வெர்டிகல்ங்கிறனால அது எல்லாத்தையுமே வெர்டிகல்ல வச்சிருச்சு. அதனால தான் ஒண்ணுக்கு கீழ ஒண்ணு, அதுக்கு கீழ இன்னொரு ஸ்டாக் பேனல், அதுக்கு கீழ இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்ன்னு வந்துருச்சு. இப்போ அந்த குட்டி ஸ்டாக் பேனலுக்குள்ள 4 பட்டன் இருக்கு. அந்த 4 பட்டனும் வந்து ஏன் ஹரிசான்டல்ல இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டாக் பேனல் வந்து ஹரிசான்டல் ஓரியன்டேஷன்ல இருக்கு. ஸோ அதுக்குள்ள வச்சது எல்லாமே ஹரிசான்டலா தான் வரும். புரிஞ்சுச்சா? இது உங்க எல்லாத்துக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இது பிளஸ் ஆகணும், இது மைனஸ் ஆகணும், இன்டூ ஆகணும், டிவைட் ஆகணும். இப்போ இது வந்து டிவைட் ஆகுது. இதெல்லாம் கிளிக் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்கும் ஆகுது. எல்லாத்துக்கும் டிவைட் தான் ஆகுது. ஏன் எல்லாத்துக்குமே டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பட்டனும் ஒண்ணா தான் கால் பண்ணுது. இதுவும் பட்டன் கிளிக், இதுவும் பட்டன் கிளிக், இதுவும் பட்டன் கிளிக், இதுவும் பட்டன் கிளிக். அதனால எல்லாத்துக்கும் ஒண்ணே தான் நடக்குது. நாம என்ன பண்ணோம்னா, இதுக்கு வந்து இத ஆட் பண்ணுமா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட்ன்னு குடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணுமா? இது எஸ்யூபின்னு குடுத்துக்கலாம். இந்த இடத்துல இது என்ன பண்ணும்? அப்ப எம்யூஎல்ன்னு குடுத்துக்கலாமா? இப்ப இது என்ன பண்ணணும்? ஸோ டிஐவின்னு குடுத்துக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் பண்ண தெரியாது. தெரிஞ்சது சி ஷார்ப்புக்கு தான். ஸோ சி ஷார்ப்ல போய் இதுக்கு நம்ம கோட் எழுதணும். ஆனா இதுல பட்டனுக்கு தான் இருக்கு. ஆனா இது வந்து டிவிஷனோடது கரெக்ட்டா? ஸோ இந்த பட்டன் கிளிக்க டிஐவின்னு மாத்திக்கலாம். இப்ப டிவிஷனுக்கான லாஜிக் கிடைச்சிருச்சா? இப்ப இத அப்படியே காப்பி பண்ணோம்னா, நமக்கு எல்லாத்துக்கும் லாஜிக் கிடைச்சிருமா? சப்ட்ராக்ஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன். ஸோ இது எஸ்யூபின்னு குடுத்தா, இப்ப இதுக்குள்ள நான் என்ன மாத்தணும்? இந்த ஸ்லாஷ மைனஸா மாத்தணும். புரியுதா? யாரெல்லாம் இத யோசிச்சீங்க கை தூக்குங்க. ஓகே, யூ ஆல் ஆர் ஆன் ட்ராக். இதுக்கு அடுத்தது இது வந்து அடிஷன். அப்ப இங்க நான் என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் கரெக்ட்டா? அப்ப இத ஸ்டாரா மாத்தணும். பார்க்குறீங்களா எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? கங்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். இது வரைக்கும் நம்ம ஹலோ வேர்ல்டு சும்மா அது இதுன்னு கத்துக்கிற மாதிரி பண்ணிருந்தோம். இப்போ ஒரு ப்ராப்பர் கால்குலேட்டர் செய்ய போறோம். 12 அண்ட் 3 போட்டுக்குவோம். ப்ளஸ் பண்ண என்ன? 15. மைனஸ் பண்ண என்ன? 9. இன்டூ பண்ண என்ன? 36. டிவைட் பண்ண என்ன? வந்துருச்சா? த பியூட்டியஸ் இதனால இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் வச்சு பண்ண முடியும். இப்போ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ளஸ் பண்ணா, மைனஸ் பண்ணா, இன்டூ பண்ணா, டிவைட் பண்ணா, சூப்பரா இருக்கா? ஒரு உண்மையா யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன விஷயத்த செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வருதா? ஓகே,